சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். ஆன்மீக சொற்பொழிவாளர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்து அல்லாதவங்களும் இந்து மத கடவுள் நம்பிக்கை மேல நம்பிக்கை இல்லாதவங்களும் பழனி கோயில் கொடிமரம் தாண்டி உள்ள நுழைகிறதுக்கு அனுமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியா பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா வழிபாடு அப்படிங்கிறதே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ளேயே வரணும் அப்படிங்கிறது அது எழுதப்படாத விதியாகவும் வச்சுக்கலாம். பொதுவா ஒரு இடத்துக்குள்ள ஒரு கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கருவறையை சுற்றி இருக்கிற பிரகாரம் அதை தாண்டி வேணும்னா நீங்க கலாபூர்வமான விஷயங்களை பார்க்க போறோம், கல்வெட்டுகளை பார்க்க போறோம், சிற்பங்களை பார்க்க போறோம்னு சொல்லலாம். அது கலா ரீதியான உலாவாக, ஒரு இன்ப சுற்றுலாவாக அல்லது ஒரு தொல்லியல் சுற்றுலாவாக வச்சுக்கலாம். இதை தாண்டி அந்த கருவறையை நோக்கி வழிபாடு நிகழ்த்துவதை தவிர வேறு நம்பிக்கை இல்லாதவர்கள் அங்க போகக்கூடாதுங்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது என்னுடைய வீடு, என் வீட்டுல இதுதான், இந்த இடத்துக்குள்ள இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடுன்னு அதுல கழிவறையும் இருக்கும், அதுல வரவேற்பறையும் இருக்கும், படுக்கறையும் இருக்கும். ஒவ்வொருவரும் வருகிற விருந்தினர்கள் ஒரு எல்லைக்குள்ளதான் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் போக முடியும், வீட்டுக்குள்ளேயே. அது மாதிரி ஒரு புனிதமான இடமாக கருதப்படக்கூடிய வழிபாட்டு தலங்கள், அது எந்த மதமாக கூட எடுத்துக்கலாம். அந்த வழிபாட்டு தலங்கள்ல நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் ஒரு எல்லை வரைக்கும் எல்லையை தாண்டி போகலாம். அதுக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை தாண்டி போகக்கூடாதுங்கிறதுல ஒன்றும் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணலை. அது இந்து மதமா அல்லது சைவமா அல்லது வைணவமா அல்லது சமணமா அல்லது கிறிஸ்தவமா இஸ்லாத்தா எதுனாலும் அப்புறம் பிரிவு எடுத்து பாருங்க. ஆனால் நம்பிக்கைக்கு உரியவர்கள் மட்டும்தான் இந்த நம்பிக்கை உள்ள புனித இடத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுல எனக்கு என்னமோ தப்பு இருக்கிற மாதிரி தோணலைங்க. அப்ப நீங்க இந்த தீர்ப்பை வரவேற்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது எப்படி போனாலும் அதுக்கு அடுத்த வாதங்கள் வரலாம், வரலாம். இது தீர்ப்புங்கிறது ஒரு எல்லையை தாண்டி போகக்கூடாதுங்கிறது ஒன்றும். அதுக்குத்தானே இந்த இந்து சமய அறநிலையத்துறையெல்லாம் வச்சிருக்கோம். ஒரு கட்டுக்குள்ள, ஒரு அமைப்புக்குள்ள அந்த கோயிலை கொண்டு வந்துட்டோம்னாவே அந்த சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு பிரகாரம் அந்த கோயிலும் இயங்கி ஆகணும், விதிமுறைகளும் வகுத்தாகணும். வகுக்கும் போது அதை ஏற்றுத்தானே ஆகணும். இப்ப நான் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் என்னுடைய தெய்வத்தை வழிபட போகணும். மாற்று மதத்தார் அது எதுக்கு வர்றாங்க? முதல்ல கோயிலை பார்க்க வர்றோம், கோயில் கடையில பொருள் வாங்க வர்றோம்னா வாங்கிட்டு போயிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, வழிபாடு நிகழ்த்தும் போது மற்றவர்கள்லாம் கூடாமல் ஒரே மாதிரி அலைவரிசை உள்ளவர்கள், உணர்வு உள்ளவர்கள், உணர்வலைகள் உள்ளவங்க இவங்கெல்லாம் போய் நின்னா தானே அங்க பக்தி பெருகும், அங்கதான் அந்த புனிதம் காக்கப்படும். இது ஒரு மதம் சார்ந்த, ஒரு கோயில் சார்ந்தது இல்லை. வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வர்றாங்க இங்க எல்லா கோயில்களுக்குள்ளயும் போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு சில விதி தளர்வுகள் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கும் ஒரு விதிமுறைகள் வகுக்கலாம். அவங்க அதை பாக்குறேன், கோயில் கலாச்சாரம் சார்ந்த, கோயில் சிற்பம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக நான் வருகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அதை ஏத்துக்கலாமே. நிச்சயமா. தீர்ப்பு குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்னு இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு சுந்தர ஆவுடையப்பன். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.